الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படிவித்து படியாழ்த்து கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், என்றென்றும் வணங்கப்படுவதற்கு அவன் மாத்திரமே தகுதியானவன் என்று சாட்சி கூறியதோடு அவனால் அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய திருத்தூதராவார்கள் எனவும் சாட்சி கூறுகிறேன். சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் மீடேற்றமும் எம் உயிரிலே மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை விழுமியங்களை பேணி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், இன்னும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அனைவரும் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளும்படி முதன்மையாக அடியேனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகில் சத்திய மார்க்கம் தீனுல் இஸ்லாம், இஸ்லாத்தை அல்லாஹு தாலா எமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அந்த மார்க்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையின் மூலம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த தீன் உலகத்தில் வியாபிக்க வேண்டும், நானும் நீங்களும் முஸ்லிமாக மாற வேண்டும், கியாம நாள் வரைக்கும் மக்களிடம் தீனுல் இஸ்லாம் போய் சேர வேண்டும், அனைவரும் மறுமையில் உயர்ந்த சுவர்க்கவாதிகளாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி எம் உயிரில் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய துன்பங்களை, சிரமங்களை சகிச்சு கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது இந்த தீனை உலகுக்கு அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார்களோ அன்று முதல் தன்னுடைய குடும்பம் அவர்களை ஒதுக்கியது, தன்னுடைய இரத்த பந்தங்கள் எதிரிகளாக பார்த்தது, தன்னுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது, தன்னுடைய சுதந்திரங்கள் சுரண்டப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிலடங்காத நோவினைகளையும் தொந்தரவுகளையும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்களில் ஒருவர்தான் அபூ தாலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சாச்சா. ஆனால் இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா மரணித்து விடுகிறார்கள். இதனால் அவர்களின் மீதுள்ள கோபத்தை மக்கள் கட்டவிழ்ப்பதற்கு ஒரு பெரும் சந்தர்ப்பமாக அமைந்தது. துணைக்கு இருந்தவர் தொலைந்து போன மாதமாக இந்த மாதத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணைந்தார். அதற்கு அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் அன்பான கனிவான வார்த்தைகளை சொல்லி அரவணைத்த மனைவி ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் இதே மாதத்தில் தான் மரணித்தார்கள்.
இதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை வருகிறது. நோவினைக்குரிய ஆறுதல் யாரும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுக்கப்படுகிறது. நோவினையில் இருந்து ஆறுதல் கூறுவதற்கு மனைவி கிடையாது. தன்னை அரவணைத்து வாழ்ந்து வந்த தன்னுடைய தகப்பனின் சகோதரனும் மரணித்து விட்டார். இதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையில் களைத்து போய்விட்டார்கள். அல்லாஹு தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி விண்ணுலக பயணத்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். மேலான சகோதரர்களே, புனித ரஜபுடைய மாதம் பிறை 27 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்காவிலே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் அந்த வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தேன். எங்களுடைய வீட்டினுடைய முகட்டை பிளந்து கொண்டு ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வந்து அவருடைய கையில் தங்க தட்டொண்டு இருந்தது. அதிலே ஜம்சம் நீர் இருந்தது. ஹிக்மத் என்ற ஞானம் இருந்தது. ஈமான் என்ற பெரும் பொக்கிஷம் இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய நெஞ்சை பிளந்து என்னுடைய இதயத்தை அந்த ஜம்சம் நீரினால் கழுவிவிட்டு அந்த இதயத்திலே ஈமானிய உணர்வும் ஹிக்மத் என்ற பெரும் ஞானமும் ஊட்டப்பட்டு மறுபடியும் என்னுடைய உடம்பை தைத்து விட்டார்கள். அதுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புராக்குடைய வாகனத்தை கொண்டு வந்தார்கள். இதிலே நாங்கள் அல்லாஹ் உங்களை அழைத்திருக்கிறான் வாருங்கள் என்று. புராக்குடைய வாகனத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறி அமர்வதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆனால் அந்த புராக் என்ற வாகனம் சற்று அசைந்து தடுமாற ஆரம்பிக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த புராக் வாகனத்தை பார்த்து கேட்டார்கள், கைருல் ஹல்க், அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மனிதன் மீது ஏறும் போது நீ பதறுகிறாயா? நீ நிலை குழம்பி போகிறாயா? உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான நபிமார்களுக்கெல்லாம் தலைவரான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறியிருக்கிறார்கள் என்று சொன்னதும் அவருடைய ஆட்டங்கள் அப்படியே அடங்கிவிட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புராக்குடைய வாகனத்தில் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி. மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு புராக்குடைய வாகனத்தில் பயணிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் இந்த அளப்பெரிய பயணத்திலே அல்லாஹு தஆலா வெளிக்காட்டினார். மக்காவில் இருந்து பலஸ்தீனுக்கு போவதாக இருந்தால் ஒரு மனிதன் சுமாராக 42 நாட்கள் பயணம் செய்ய வேண்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஒரு சில பொழுதுகளிலே போய்விட்டார்கள். அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வேண்டி முழு உலகத்திற்கும் வந்த அத்துணை நபிமார்களும் ஆஜராகி இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புராக் வாகனத்தை அந்த இடத்தில் கட்டிவிட்டு அந்த நபிமார்களுக்கு தொழுகை நடாத்தினார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்காக வேண்டி அழைத்தான். வானுலக பயணம் 7 வானத்துக்கு அப்பாலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்ட தருணம் அது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். 7 வானத்தையும் கடந்து செல்கிறார்கள். முதலாவது வானத்தில் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது வானத்தில் ஹஜரத் ஈசா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது வானத்தில் ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவது வானத்தில் ஹஜரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது வானத்தில் ஹஜரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானத்தில் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானத்தில் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய 8 பேர்களையும் சந்தித்தார்கள். 7 வானத்தில் 8 நபிமார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். ஒவ்வொரு வானத்தைக்கும் போய் சந்திக்கும் போது அத்துணை நபிமார்களும் மிக மலர்ந்த முகத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது வானத்தில் கண்டவர் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கதவை தட்டுகிறார்கள். மன் பில் பாப், மலக்கு கேட்கிறார், யார் வந்திருப்பது?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். ஒமன் மாக், உன்னோடு யார் வந்திருப்பது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். ஹல் உர்சில இலைஹிமா, நீங்கள் இந்த இடத்து வருவதற்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு பெற்றிருக்கிறீர்களா? அல்லாஹ் தான் நீங்களை அனுப்பி வைத்தார். கதவு திறக்கப்பட்டது. அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வலப்புறத்தில் ஒரு பெரும் கூட்டமும் இடப்புறத்தில் பெரும் ஒரு கூட்டமும் இருந்தார்கள். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது திசையில் பார்க்கும்போது சிரிக்கிறார்கள், இடது திசையில் பார்க்கும்போது அழுகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இவர் அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது திசையில் பார்க்கும்போது சிரிக்கிறார், இடது திசையில் பார்க்கும்போது அழுகிறார், என்ன விஷயம்? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வலது புறத்தில் இருப்பவர்கள் சுவனவாசிகள், இடது புறத்தில் இருப்பவர்கள் நரகவாதிகள் என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, அந்த நரகத்தினுடைய அகோரங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. அந்த நரகத்தினுடைய வேதனைகளில் சில பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்திலே சில மனிதர்களை கண்டேன், அவர்களை படுக்க வைத்து அவர்களின் மூலம் அவர்களின் மீது பெரிய பாறங்கற்கள் தலையில் அடித்து நொறுக்கப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா அஹி மன் ஹாவுலா, இவர்கள் யார்? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இவர்கள் யார் தெரியுமா? மண்டைகள் நொறுக்கப்படுகிறது, தலைகள் சிதைக்கப்படுகிறது. இவர்கள் யார் தெரியுமா? உலகத்தில் அல்லாஹ்வுடைய தொழுகையை பாழாக்கியவர்கள். அல்லாஹ்வினுடைய நியாமத்துகள், உடல் ஆரோக்கியம், செல்வம், பதவி எல்லாத்தையும் அல்லாஹ் வணங்கி இருந்தான், ஆயுளை கொடுத்திருந்தான். அல்லாஹ்வுடைய தொழுகையை பாழாக்கினான். அதனால் அல்லாஹு தஆலா இவர்கள் இவ்வாறு அதாப் செய்கிறான். மேலான சகோதரர்களே, முழு உடம்பும் இருக்க ஏன் அந்த தலை அப்படி தண்டனைக்குள்ளானது? இமாம்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், மனிதன் இந்த தலைக்குள்ளால் இருக்கக்கூடிய மூளையின் மூலமாக தொழுகையை விட வியாபாரம் பெரிதென்று நினைத்தான், தொழுகையை விட பதவி பெரிதென்று நினைத்தான், தொழுகையை விட உலகத்தினுடைய ஏதேதோ உயர்வுகளை மதித்தான். எந்த மூளையினால் அவன் சிந்தித்தானோ அதே மூளைக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த தண்டனை. இரண்டாவது சாராரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். அவர்களுடைய நகங்களினால் முழு உடம்பையும் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் ஹாவுலா யா அஹ், இவர்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் யார் தெரியுமா? உலகத்தில் மற்றவனுடைய மானத்தில் கையடித்தவர்கள், மற்றவனுடைய மானத்தில் கையாடல் செய்தவர்கள், அவனுடைய குறையை பேசி திருந்தவர்கள், அவனுடைய மானத்தில் களங்கத்தை உண்டு பண்ணியவர்கள். மேலான சகோதரர்களே, தன்னுடைய நகத்தினால் உடம்பினுடைய பாகங்கள், எலும்புகள் தெரியும் அளவுக்கு அந்த நகத்தினால் கிழித்துக் கொண்டிருப்பார்கள். மூன்றாவது சாராரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். அவர்கள் அந்த நரகத்திலே இரத்த ஆற்றில் நீந்தி கொண்டிருந்தார்கள், உயிருக்காக போராடி கொண்டிருந்தார்கள். நீந்தி அவர்களால் முடியாது. ஒரு வழியாக அவர்கள் கரைக்கு ஒதுங்க வருகின்ற போது அந்த இடத்தில் இருந்து ஒருவர் வாயை விரி என்று சொன்னதும் அவர் வாயை விரிக்கிறார். அவருடைய வாயில் ஒரு கல்லு போடப்படுகிறது. இந்த காட்சியை கண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஜிப்ரீல் இவர்கள் யார்? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள்தான் ஆக்கிலுர் ரிபா, உலகத்தில் வட்டி சாப்பிட்டவர்கள், வட்டிக்கு உடந்தையாக இருந்தவர்கள், வட்டிக்கு உதவியாக இருந்தவர்கள், வட்டியை அறிமுகப்படுத்தியவர்கள். மேலான சகோதரர்களே, நரகவாதிகளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வட்டியோடு யாருக்கு சம்பந்தம் இருக்கிறதோ அந்த வட்டியை சாப்பிட்டவனை அல்லாஹ் மறுமையில் உடம்பை பெரிய உடம்பாக மாற்றி நரகத்தினுடைய வாயிலில் வைத்திருப்பான். ஃபிரௌனும் அவனோடு உள்ள கொடியவர்களும் நரகத்துக்கு வரும்போது இவர்களுடைய வயிற்றின் மீது ஏறித்தான் வருவார்கள். அல்லாஹு தஆலா ஃபிரௌனை கேவலப்படுத்தியது போன்று நரகத்தோடு சம்பந்தம் உள்ளவரையும் அல்லாஹு தஆலா கேவலப்படுத்துவான். மேலான சகோதரர்களே, ஆக்கிலுர் ரிபா,
வட்டியோடு சம்பந்தம் உள்ளவர்கள் இவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது. நாம் நினைக்கிறோம் நமக்கு வட்டி இல்லை, நமக்கு வட்டியோடு சம்பந்தம் இல்லை. ஆனால் நாம் அறியாமலே சில நகர்வுகளில் வட்டியின் புடியில் அகப்பட்டு விடுகிறோம். சில விடயங்களை உதாரணத்துக்காக வேண்டி சொல்கிறேன். நாங்கள் சில இடங்களில் உள்ள சில நிறுவனங்களில் உள்ள அந்த பணத்தை உரிய மாதத்துக்கு கட்டாவிட்டால் நம்முடைய பட்டியலில் வட்டியும் சேர்த்து போகப்படுகிறது. நாம் தகுந்த காரணம் இல்லாமல் பொடுபோக்காக உரிய நேரத்துக்கு பணத்தை கட்டாமல் விடுவதனால் வட்டியையும் சேர்த்து கட்டுகிறோம். நாம் அறியாமலே வட்டியினோடு சம்பந்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த சாராரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவர்கள் யார் என்றால், அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்றால், அவர்களுடைய வயிற்றிலே இருந்த குடல்கள் வெறியேறி அவருடைய உடம்புகளை சுத்தி கொண்டிருந்தது. அவர்களுடைய நாக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த நாக்குகளை அவர்களே நெருப்பு கத்தரிக்கோள்களால் வெட்டி கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் ஹாவுலா, இவர்கள் யார்? சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், இவர்கள் தான் உலகத்தில் மக்களிடம் மார்க்கத்தை பற்றி சொன்னவர்கள், அல்லாஹ் ரசூல் என்று பேசியவர்கள். பேசி இருந்தார்கள், வாழ்க்கையில் அமல் செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தீன உலகத்தில் அறிமுகம் செய்தார்கள், ஆனால் தந்த வாழ்க்கையில் எடுக்க முயற்சிக்கவில்லை. வெறுமனே பேச்சாளர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களை இவ்வாறு கேவலப்படுத்துவான். அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த சாராரை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நரகத்திலே ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமா என்று பார்த்தேன். நரகத்தில் இருப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்று தேடி பார்த்தேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகத்தில் அதிகமாக இருப்பவர்கள் பெண்களாகத்தான் இருந்தார்கள். ஏன் தெரியுமா? உலகத்தில் தன்னுடைய கணவன் செய்த உபகாரத்தை மறந்து, தன்னுடைய கணவன் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்து, ஒரு சில பொழுதுகளில் நன்றி மறந்து பேசக்கூடிய இதே காரணத்தினால் அல்லாஹு தாலா பெண்களில் பெரும்பான்மையானவர்கள் நரகத்தில் இருக்க கண்டார்கள். எடுத்ததற்கெல்லாம் பதுவா, சபிப்பது, பிறருக்கு பதுவா செய்வது, இதனால் பெண்கள் தான் இந்த குணத்தில் அதிகம் பீடிக்கப்பட்டிருப்பதனால் பெண்கள் தான் நரகத்தில் அதிகமாக இருக்க கண்டேன் என்று சொன்னார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானத்தையும் கடந்து சென்றதற்கு பின்னால், அந்த 7 வானத்தையும் கடந்து சென்றதற்கு பின்னால் சித்ரத்துல் முன்தஹா என்ற ஒரு இடத்தை சந்தித்தார்கள். அந்த இடத்துக்கு போனார்கள். அந்த இடத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் போவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த இடத்தில் ஒருவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்தில் பால் கிண்ணத்தையும் மதுபானத்தையும் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே பாலை தெரிவு செய்து கொண்டிருந்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் தெரிவு செய்தது சரியான தெரிவு. நீங்கள் மதுபானத்தை தெரிவு செய்திருந்தால் உங்களுடைய முழு சமூகமுமே கெட்டு போயிருக்கும். போதை வஸ்து, மதுபானம் இவைகளெல்லாம் சமூகத்தினுடைய மிகப்பெரிய அழிச்சாட்டியத்துக்கும் அநியாயத்துக்கும் தீங்குக்கும் அடிப்படை என்று அங்கே சொல்லப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹாவை பார்த்தார்கள். அங்கே இலந்தை மரம் இருந்தது. அந்த இலந்தை மரத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மரத்தில் இருந்து நறுமணம் கமழ்ந்து கொண்டிருந்தது. அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு இலைகளும் யானைகளின் காதுகளை போன்றிருந்தது. அந்த மரத்தினுடைய ஒவ்வொரு காய்களும் ஒரு சமூகத்தினுடைய ஹிஜ்ர் கோத்திரத்தினுடைய அவர்கள் பாவிக்கக்கூடிய முட்டிகளுடைய பெருமனத்திலே இருந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனுடைய ஒவ்வொரு பிஞ்சுகளும் பூக்களும் அழகாக கவர்ச்சியாக இருந்தது. அந்த இலந்தை மரத்தை சுத்தி வர தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகள் எல்லாம் சுத்தி கொண்டிருந்தது. பார்ப்பதற்கு அவ்வளவு பசுமையாக இருந்தது. உலகத்தில் அது போன்ற ஒரு காட்சியை நான் கண்டதே கிடையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மரத்துக்கு கீழால் 4 நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தடுத்து செல்கிறார்கள். ஒரு நீண்ட சம்பவத்தை சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தொடர்புக்காக வேண்டி, அல்லாஹ்வினுடைய அழைப்புக்காக வேண்டி ஆஜராகிறார்கள்.
அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள், வேறு யாருக்கும் போக முடியாது. அந்த இடத்தில் அல்லாஹு தாலா நிறைய விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர்களோடு பேசிவிட்டு அல்லாஹு தாலா திருப்பி அனுப்புகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50 நேர தொழுகையை பரிசாக கொடுத்தார். இந்த தொழுகையை நிறைவேற்றுங்கள். அந்த 50 நேர தொழுகையை எடுத்துக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற போது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நித்தாட்டினார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தொழுகையை பரிசாக தந்திருக்கிறான், ஆனால் இந்த 50 நேர தொழுகையை உங்களுடைய சமூகம் நிறைவேற்ற மாட்டார்கள், குறைத்து விட்டு வாருங்கள். பனு இஸ்ரேல்களோடு பல 100 ஆண்டுகள் அனுபவப்பட்டவன் நான் சொல்கிறேன், இந்த 50 நேர தொழுகை அவர்கள் தொழமாட்டார்கள், அல்லாஹ்விடம் குறைத்து வாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வைந்து 5 நேர தொழுகைகளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக வருகிறார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நபியே நீங்கள் இன்னும் அல்லாஹ்விடம் சென்று இந்த தொழுகையை குறைத்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அஸ்தஹி மினல்லாஹ், இதை விடவும் குறைத்து கேட்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொன்னான், நபியே இந்த 50 நேர தொழுகையினுடைய கூலியை இந்த 5 நேர தொழுகையை நான் சுருக்கி தந்து விட்டேன், உம்மத்திடம் சொல்லுங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், நாங்கள் 50 நேர தொழுகைக்கு கொடுக்கும் அதே கூலியை தருவோம் என்று அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லி அனுப்பினான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு வந்து உம்மு ஹானி ரலியல்லாஹு தன்னுடைய வீட்டில் இருந்து சென்றவர்கள் மிஅராஜுடைய பயணத்தை முடித்துவிட்டு மீண்டும் மக்காவுக்கு வந்து சேர்கிறார்கள். முதலாக கண்ணுக்கு தென்பட்டவன் அபூஜஹல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹலிடம் சொன்னார்கள், நான் மிஅராஜுடைய பயணத்துக்கு போய் வந்தேன். அபூஜஹல் பார்ப்பதற்கு இது ஒரு நகைச்சுவையான விடயமாக இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் மக்காவில் இருந்து நீங்கள் பல நாட்கள் பயணம் செய்யக்கூடிய தொலை தூரத்தை ஒரு சில பொழுதிலே மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் போய் வந்தேன். 7 வானத்துக்கு அங்காலுள்ள சிதறத்துல் முன்தஹாவுக்கு போய் வந்தேன் என்று சொன்னார்கள். அபூஜஹல் இதை கேட்டதும் சிரித்தான். சொன்னான், முஹம்மதே நீ சொல்லக்கூடிய இதே விடயத்தை முழு மக்களையும் கூட்டி தருகிறேன், அவர்களுக்கு முன்னால் உன்னால் சொல்ல முடியுமா? மேலான சகோதரர்களே, அபூஜஹல் முழு மக்களையும் கூட்டினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மக்களுக்கு முன்னாலும் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை சொல்லி காட்டினார்கள். யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூஜஹல் பொய்ப்பித்தான். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விடயம் உண்மையா என்பதை தோண்டி தோண்டி விசாரிப்பதற்காக சில குறுக்கு கேள்விகளை கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணை கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸா இப்படி இப்படி இருந்தது, அதனுடைய வாயில் இப்படி இருந்தது, அவருடைய பெருமை இவ்வாறு இருக்கிறது, இந்த மரம் இந்த இடத்திலே இருக்கிறது என்று விடயங்களை அடித்துக்கொண்டு சொல்லிக்கொண்டே போனார்கள். சொன்னார்கள், உங்களுடைய பரம்பரையில் உள்ள ஒருவர் நான் வருகின்ற வழியிலே இன்னிடத்தில் கண்டேன், ஒட்டகத்தை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நாளை அவர் வந்து சேர்வார் என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, அவ்வளவு ஆச்சரியம் நிறைந்த ஒரு நிகழ்வுதான் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா அழைத்து சென்ற உன்னத பயணமாக இருக்கிறது. அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்வில் இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையில் இருந்தபோது அல்லாஹ் தஆலா பரிசாக கொடுத்தது இன்னொரு மனைவியை அல்ல. அல்லாஹ் தஆலா பரிசாக கொடுத்தது பெரிய பதவியை அல்ல. அல்லாஹ் தஆலா பரிசாக கொடுத்தது பல ஏக்கர் காணிகளை அல்ல. அல்லாஹ் தஆலா கவலையில் துவைந்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பரிசாக கொடுத்தது தொழுகைதான். ஒரு மனிதனுக்கு கவலையா, கஷ்டமா, நெருக்கடியா, அவ்வனைத்திலேயும் நாங்கள் தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியை நாங்கள் பெற வேண்டும். எனவே அன்பில் இருந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தொழுகையில் பொடுபோக்கு செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக தண்டனைக்குள்ளாகுவோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகையை விட்டதன் காரணமாக தொழுகையை விட்டவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டது. அவனை பார்ப்பதற்கு பரிதாபமாக இருந்தது. அவனுடைய உடம்பு இருக்க
தலை மட்டும் கலட்டப்பட்டது, அந்த தலை நசுக்கப்பட்டது, இரத்தங்கள் பீரிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நடந்த நிகழ்வை சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான். நாம் தொழுகையை சரியாக முறையாக பேணுதலாக தொழுது வர வேண்டும். நாம் தொழுகையில் பொடுபோக்கு செய்தால் வாழ்க்கையில் சோதனை, நிம்மதி இல்லை, குழப்பம், பிரச்சினை, அல்லாஹு தஆலா பல வடிவங்களில் நம்மளை சோதிக்க ஆரம்பிப்பான். எனவே நாம் அல்லாஹு தஆலா தந்த ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறோம், அல்லாஹு தஆலா தந்த செல்வத்தை வைத்திருக்கிறோம், அல்லாஹு தஆலா தந்த குடும்பத்தோடு வாழ்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தொழுகை நமக்கு பெரிதாக விளங்குவதில்லை. அன்பே இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தொழுகைக்கு நாங்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். கடந்த காலங்களை போன்று இதற்கு பின்னாலும் நாங்கள் தொழுகையிலே முறைகேடாக நடக்கக்கூடாது. உரிய நேரத்தில் எங்களுடைய தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். இறுதியாக ஒரு விடயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அன்பு இந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ரமலானுடைய மாதத்தில் சில நிகழ்வுகள் மிகவும் கசப்பானதாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் வரலாற்று துரோகமாகவும் அவைகள் இருந்தது. ரமலானுடைய மாதம் தொழுகைகள் நிறைவேற்றக்கூடிய மாதம், பள்ளிக்கு வராதவன் கூட பள்ளிக்கு வந்து தொழுகை நிறைவேற்றக்கூடிய மாதம். ஆனால் அந்த காலத்திலே அரசாங்கம் கூட இவர்களுடைய நோன்புக்கும் இபாதத்துக்கும் தடையாக எதுவும் அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அரசாங்கம் தங்களுடைய பாடசாலைகளை கூட முஸ்லிம்களுக்கு விடுமுறை அளித்திருக்கிறது. ஆனால் நம்முடைய சில சகோதரர்கள் சிலவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த ரமலானுடைய மாதம் பள்ளியில் தராவீஹ் தொழுகை நடக்கிறது, பள்ளியிலே இபாதத் நடக்கிறது. ஆனால் ஆங்காங்கே சில பகுதி நேர வகுப்புகளை வைத்து நடாத்தி கொண்டிருந்தார்கள். இவைகளை பற்றி சொன்ன போதும் அவைகளை ஏற்றுக்கொள்வதற்கு பலர் முரண்பட்டார்கள். எனவே இதற்கு பின்னால் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து விடாமல் புனித ரமலானுடைய மாதத்தை தொழுகையின் மூலமாகவும் நாங்கள் அலங்கரிப்பதற்கு ஒத்துழைப்பு செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவரும் கபூல் செய்து கொள்வானாக. யாதனுடைய பாவங்களை மன்னிப்பாயா, யாதனுடைய குற்றங்குறைகளை மன்னித்து மறைத்துடுவாயா, யாதனுடைய பாவங்களை விட்டு பாதுகாப்பாயா, யாதங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிப்பாயா, உடன் பிறப்புடைய பாவத்தை மன்னிப்பாயா, எங்கள் உஸ்தாத்மாருடைய பாவத்தை மன்னிப்பாயா, எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவத்தை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், இன்றைய தினத்திலிருந்து உடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், பாவத்திலே வெறுப்பை தருவாயாக. யா அல்லாஹ், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பிரகாரம் வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்வாயாக. எப்படி தொழுகையின் மூலம் மற்றவருடைய தேவைகள் நிறைவேற்றி கொடுத்தாயோ, மன ஆறுதலை கொடுத்தாயோ, தைரியத்தை கொடுத்தாயோ, அதுபோன்று எங்களுடைய தொழுகையின் மூலமும் மன அமைதியையும் நிம்மதியையும் கைர்களையும் திறந்து தருவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயா. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.